ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த துதியின் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்ஸ் டு ஜீசஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அருமையான இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு ஏசப்பாவுக்கு நான் மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் ஊழியக்காரருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி டு வர்ஷிப் காட்? நல்லா கைதட்டணும், நல்லா சத்தமாக பாடணும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், அப்புறம் என்னங்க, உன் முழு சரீரத்தோடும் கர்த்தரை துதிக்கணும். சரீரம் கை தட்டணும் இல்லைங்களா? நீங்க வாயினால் அறிக்கையிட்டு பாடணும்னு வேதம் சொல்லுகிறேன். நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும்னு வேதம் சொல்லுகிறேன். நம்ம சர்ச்சில் பாடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பாடல். அதை வாயினால் நம்ம அறிக்கையிட்டு பாடும்போது அது நம்ம வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க. பைபிள்ல கூட பார்த்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவுலையும் சீலாவையும் அடின்னு அடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாங்க. சும்மா போடல, தொழு மரத்துல தலைகிலா கட்டி தொங்க விடுறாங்க. அந்த நள்ளிரவுல பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள்லாம் அசைது. ஆமென். பூமி எல்லாம் அதிருது, பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடுது. உடனே கதவெல்லாம் திறக்குது. இது எதுக்கு சொல்றானா, ஆண்டவருடைய துதிக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றேன். நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும். பாடல் பாட நல்லா சத்தமா பாடுங்க, நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆமென். ஒரு பாஸ்டர் யூடியூப்ல பயங்கரமா பாடுவாராம். நல்லா பாட்டு பாடுவாராம், நல்லா பாட்டு எழுதுவாராம், பிரசங்கம் பண்ணுவாராம். அவர் யூடியூப்ல இன்னைக்கு பாட்டு போட்டாருன்னா 1 ஹவர்ல 1 மணி நேரத்துல 50,000 பேர் பார்ப்பாங்க. 1 மணி நேரத்துல 50,000 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா ஆண்டவரை துதிச்சு பாடுறதுல அவரு ரொம்ப புகழ் பெற்றவர். இப்ப ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட போறாரு. சாப்பிட்டு போயிருக்கும் போது ஒரு கும்பல் வராங்க. ஒரு மினி பஸ்ல ஒரு கருப்பு மாலையை போட்டுக்கிட்டு, ஒரு கருப்பு வேட்டியை போட்டுட்டு, கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு மினி பஸ்ல வந்து இறங்குறாங்க. என்ன கும்பல் தெரியுதா? அந்த கும்பல் வருது. இந்த பாஸ்டரை பார்த்து அங்கிருந்து ஒரு 2 பேர் வந்து, சாமி நீ யூடியூப்ல பாட்டு போடுற சாமி தானே, இயேசுவ நீ சூப்பரா பாடுற சாமி, நல்லா அருமையா பாடுற சாமி, இவ்வளவு நேரம் எங்க பஸ்ல உன் பாட்டு தான் சாமி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஆமே, நல்லா ஒரு கை தருங்க.